மக்களே நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். முன்னாடி தெரியறது அது என்ன மலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூணாரோட ஹில் ஸ்டேஷனோட ஸ்டார்ட்டிங். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து மூணாரோட தொடர்ச்சி மலையே தான். ஸோ நம்ம ஜிஜி ப்ரோ ஹைஃபை கொடுக்க வராரு. ஸோ அதுக்கு அந்த மூணார் ஆடா பாவி பயலே, இந்த சிம்பிளுக்கு யாரும் வந்து என்னை திட்டக்கூடாது. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அது என்னென்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் எடிட்டிங்கில் கவர் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஆனமலை. ஸோ அந்த உச்சி மலை இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் போனால் அப்படியே திருமூர்த்தி மலை. ஸோ அதுக்கு அந்த பக்கம் பின்னாடி இருக்கிறது வால்பாறை. ஸோ அதுக்கு நேர் பின்னாடி இருக்கிறது தான் நம்ம மூணாறு. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மூணாரோட எபிசோட் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ எபிசோட் 1 வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருந்துச்சு, நீங்களும் உங்களோட சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸும் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் பண்ணி ஆகணும். பாவா பெட்ரோல் இல்லை பெட்ரோல் அடிக்கணுங்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு பாவா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடி போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மேலே வந்துட்டு போய் அடிச்சுக்கலாம். ஹெச்பி இருக்குதான்னு தேடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது வந்துட்டு ஹெச்பி பவர் பெட்ரோல் தான் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து மறுபடியும் அடிக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் பவர் தான் அடிச்சாகணும். ஆர்டினரி அடித்தா அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பாவா முன்னாடி வாங்க போகலாம், போயிட்டு மேலே ஹெச்பி இருந்தால் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பவர் வந்து கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதே மாதிரி இவ்வளோ லாங்கெல்லாம் ஓட்டக்குள்ளே பவர் பெட்ரோல் அடித்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல லூப்ரிகேஷனாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து எரியும். ஸோ அதாவது இன்ஜினில் வந்துட்டு பெட்ரோல் எரியுதானே செய்யும், அது சீக்கிரம் வந்து வேலை செய்யும். ஸோ அதனால் லாங் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம பவர் அடித்தது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இன்ஜினோட பவர் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் பவர் அடிக்கிறதுனால. ஸோ நம்ம ரொம்ப லாங் ஓட்டக்குள்ளே மேக்ஸிமம் எல்லோரும் பவர் டைப் பண்ணுங்கள். ஸோ அது ஹெச்பியோட பவராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நடு ரோட்டில் நிற்கிது பாருங்கள் துடி, என்னடா நடு ரோட்டில் எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஊரில் நாய் தான் இருக்கும், இந்த ஊரில் நடு ரோட்டில் ஆடு படுத்து இருக்குது, குறுக்கு நிற்கிது, என்னடா பண்ணுறீங்க? உங்களுக்குலாம் வீடு வாசல் இல்லையாடா? வீட்டில் வளர்த்துறீங்களோ உங்களை தேட மாட்டாங்க. டக்குன்னு தூக்கி பின்னாடி கட்டி வச்சுட்டு போயிருக்கணும் மக்களே. மேலே போய் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் வர மாதிரி மங்களகரமாக மஞ்சள் ரொம்ப லோடாகுது வர வர, என்ன பண்ணுறது தெரியல. அதாவது மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு புட்டே எல்லோரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் ஜூன் போட்டிருக்கலாம். ஓகே நானும் வில்லேஜ் குக்கிங் சேனல் ஃபேன் தான் மக்களே, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட் யூடியூபர்ஸ்னால் அது அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. உண்மையாலுமே சூப்பராக பண்ணிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட நம்ம குக்கிங் சேனல் தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ க்யூர் ஆகி வந்துட்டார். ஸோ அந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணே கொஞ்சம் வழி விடணும், ரொம்ப சின்ன ரோடு மக்களே, இது டக்குன்னு சைடு எடுக்கிறதுல பயமாக இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக நிதானமாக கருத்தாக தான் வண்டியை வந்து சைடு எடுக்கணும். அவசரப்பட்டோம்னா அப்புறம் போக வேண்டியது தான், மூணாறுலாம் போக முடியாது, ஜிஹெச்சுக்கு தான் போய் வேறு வழி இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு செக் போஸ்ட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரஸ்ட்லாம் நம்மளை சூழ்கிறது, மரம்லாம் நம்மளை தாழ்கிறது, எல்லாம் இறுக்கமாகிறது. இறுக்கம்னா ஃபாரஸ்ட்டு இந்த மரங்கள்லாம் வந்து அதிகமாகுது. ஸோ அதை தான் அப்படி சொல்கிறேன். ஸோ எப்படா செக் போஸ்ட் வரும், எப்படா ஹில்ஸ் ஏற ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு நானும் விருட்டுன்னு போயிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் ஹில் ஸ்டேஷன் வந்தால் தான் கீரை குறைச்சி டக்குன்னு மேலே போக முடியும். மூணாறு போய் பார்க்கணும், நிற்காத எங்கேயும் நிற்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு போல தோணுது. பாவா மறுபடியும் வந்துட்டாப்புல. பாபா புயலாட்ட போடுறாரு. ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதேன்ட்டு போடுறாரு பாவா. ஸோ செக் போஸ்ட் பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு வண்டிக்கு 20 ரூபாயா? எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. செக் போஸ்ட்டில் வந்துட்டு சரி அதாவது கேட்க போகிறாங்களோ, கேமராலாம் வேறு பாட்டி இருக்கோ, சுந்தர் ப்ரோ வேறு கேமராவை மவுண்ட் பண்ணிட்டு கிரிட்டு இறங்கி நடந்து போனார். ரைட்டாடே சம்பவம் வண்டி விட்டுருவியாட்டு இருக்குதுன்னு நினச்சேன். பட் அவங்க எதுவும் கேட்கல. ஒரு வண்டிக்கு 20 ரூபா பாஸ் மட்டும் வாங்கி அனுப்பிட்டாங்க. அதாவது முதுமலை விட்றா
அதாவது வந்து நீங்கள் இப்போ மூணார் வரீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் இது ஆனமலை ஃபாரஸ்ட்டில் வந்து செக் போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வண்டிக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஸோ அதனால் முன்னாடியே சேஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு நம்ம ஆளுங்க போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு இருந்த மாதிரி நீங்கள் உழப்பாதீங்க. செக் போஸ்ட்டு தாண்டினதே எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரஸ்ட் வந்துருச்சு, ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிருகம் வெளியே வந்துருச்சான் இருக்குது. காட்டுக்குள்ளேருந்து எதுவும் வராமல் இருந்தால் சரி, எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த ரோட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் போகிற மாதிரி. சிறுத்தைகள் பார்த்துருக்கேன், யானை பார்த்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது அனிமல் கண்ணுக்கு தென்படுதான்னு பார்ப்போம். அனிமல்கள் தான் நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோம், இருந்தாலும் நம்ம காட்டில் இருக்க ஒரிஜினல் அனிமலை பார்க்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, எதுக்கு தான் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இத்தனை ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதாவது வந்து சேஃப்டி தான் போட்டிருக்காங்க, யாரும் ஸ்பீடாக போகக்கூடாதுங்கிறக்காக. நம்ம திம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பீடு பிரேக்கினால தான் சம்பவமே ஆச்சு. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ டக்குன்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கில் போய் நம்ம வந்து ஸ்லோ பண்ணி ஏறணும்னு வைங்க, அந்த டைமில் ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ இருந்து ஏதாவது ஒரு அனிமல் வந்து அப்படியே எகிரி வந்து கழுத்தை கப்புன்னு பிடிச்சிருச்சுன்னா வாய்ப்பு இருக்குல்ல, நினச்சி பாருங்கள். ஆனால் இன்னொரு விதத்தில் யோசிச்சு பார்க்கும்போது அது கரெக்டு தான். இப்போ வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் ஸ்பீடு பிரேக்கருக்குள்ளே தான் நம்ம ஸ்லோ பண்ணி கரெக்டாக பொறுமையாக நிதானமாக போவோம். இல்லைன்னா ஸ்பீடாக போவோம், மான்லாம் உள்ளே வந்துடலாம், இல்லை ஏதோ ஒரு அனிமல்ஸ் உள்ளே வந்துட்டால் அது நமக்கும் சிரமம், அந்த அனிமல்ஸுக்கும் சிரமம். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வெல்க்ரோ வேறு ஒன்று லூஸ் ஆகி போச்சு, கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்பீடு பிரேக் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஆனால் உண்மையாலுமே வந்து இதுதான் ரீசன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து நம்ம கடம்பூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கடம்பூர் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும், நம்ம கடம்பூர் வரி ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குது. நம்ம இன்னும் ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கல, டவுன் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே முன்னாடி வந்து அமராவதி ரிவர் வரும், ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலம் தாண்டி 1 or 2 kilometers போனால் தான் நமக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு சும்மா பயங்கரமாக இருக்குது மக்களே. பயங்கரமாக மீன்ஸ் எப்படின்னா ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் மரமெல்லாம் குட்டை குட்டையாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம இன்னும் ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே இறங்கல. ஸோ அதனால் இப்போ இருக்குது. ஆனால் ரோடு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மூணாறு வரக்குள்ளே இந்த ரோட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க, கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக ஓட்டுங்க. ஏன்னா ரோடு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒன்றா லெஃப்ட் ரைட் இறக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, மண்ணாக தான் இருக்குது. கேமரா ஓடுது. ஸோ முன்னாடி வேறு கிளைமேட் வேறு மழை வர மாதிரியே தெரியுது. அதான் அங்கே தான் பார்த்தீங்களா, அந்த நேர் தான். ஸோ அதனால் மழையில் நனைஞ்சிக்கிட்டே போக வேண்டியதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வரும்போது நாம் ஒரு ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா மக்களே, ரெயின் லேயரு. ஸோ சாமி, நான் அந்த ரெயின் லேயரோட கிளிப்பிங் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லோரும் வந்து நான் பட்ட கஷ்டம் நீங்கள் யாரும் பட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டாக நம்ம வாங்கியிருக்கலாம். நம்ம சுந்தர் ப்ரோ மாதிரி ரைனாக்ஸுக்கு இது வாங்கியிருக்கலாம். சரி, அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 120க்கு அந்த ரெயின் லேயர் நம்ம வாங்கிட்டோம், ரெயின் கவரை. ஸோ அது காற்று அடித்தோம் அப்படியே பட்டன்னு அடிக்குது, லெஃப்ட்டு ரைட்டுன்னு இழுக்குது. தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி வாங்காதீங்க. புதுசாகவே நல்லா தான் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. ஸோ யாரும் அதை வாங்க வேண்டாம். மக்களே எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ரைட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. ஸோ அந்த மாதிரி கிளாத்தை, அந்த மாதிரி ரேட்டு கம்மியான ரைடிங் கியர்ஸ், அதாவது ரெயின் லேயர்ஸ்லாம் வாங்கி போடாதீங்க. நம்ம சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை வந்து ரொம்ப சேவ் பண்ணுங்கள். கப்புள்ஸ் கோலா என்னடா நடக்குது இங்கே? சரி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு குப்பை போடுறது, அப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸை போடுறது, அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறேன்னு நினைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. மரத்தை வெட்டுறது, ஃபாரஸ்ட்டில் எந்த ஒரு அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா, ஃபாரஸ்ட்டை பார்க்குறீங்களா, சேஃபாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுவோம். வேறு எதுவும் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கன்னியாகுமரியில் டன்னாக பாறையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க, எங்கே கொண்டு போகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா மீடியாஸ்லேயும் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் யாருமே அதை தடுக்க போகிறதும் கிடையாது, அது ஏன்னு கேட்க போகிறதும் கிடையாது. மக்கள் கேட்டாலும் மக்களுக்கு தான் அது பிரச்சனை. மக்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அதுக்கு ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னு சொல்லிட்டு நம்மளே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ நான் பாலிடிக்ஸ் பேச விரும்பலை. ஸோ அவங்க தான் வந்து எதையுமே புரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்க, எதையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா நாமளும் அதையே பண்ண வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுங்கள் மக்களே. அமராவதி ரிவர் வந்துருச்சு, செம்மையாக இருக்கு போங்க. என்ன சதுப்பு நில காடா? செம்மையாக இருக்குல்ல வியூ. ஸோ அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட இது இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அமராவதி ஆறு இருக்குது. ஸோ
வாய்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கேமரா ஓகே, வாய்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஓகே. மீன் இருக்கா, மான் இருக்கா, யானை இருக்கா? ஒன்றுமே இல்லையா? ஏதோ புலி வருதுனாங்க, சிறுத்தை கடக்குனாங்க, யானை பெரட்டுனாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்குவாடில் என்னென்ன வண்டி, நம்ம பிளாக் பெல், அப்புறம் ஒரு எக்ஸ் ப்ளஸ், அப்புறம் நம்ம 150 ப்ரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹினாட்டா, REMO ரெமோ. ஸோ அப்புறம் அங்கே ஒரு எம்டி. இப்படி என்னமோ பண்ணுறாப்புல. ஏப்பா ஒரு கைக்குள்ளெல்லாம் பூந்துக்கிட்டாப்பா போவாங்க. உன்னோட இன்ஃபினிக்ஸில் இன்ஃபினிக்ஸில் அவருக்கு பாவம் கழுத்தே நெருக்கிதாமாங்க காத்துக்காங்க பாருங்க. 2 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ வெயில் வெயில் நல்லாவே வந்துருச்சுங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸுக்குன்னா அதே 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. உடுமலைப்பேட்டை போய் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்னது என்னமோ காட்டினாரு.